ஷேய் விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. ஆந்திரா கர்நாடகா பிரமா அவன் ஸ்டேட்டு போட்டு முடிச்சிட்டான். கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளா இங்கிட்டு தமிழ்நாடு எல்லாம் நான் கணக்கு கொடுக்கணும்ல. ஜாதியாக வச்சுருக்கான். என்னடான்னு கேள்வி கேட்காரு. நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டவுடனே ஜாதியா வாங்கடா, நீதிமன்றம் கோர்ட்டுக்கு வாங்கடா ஜாதி பூரா அப்படின்னு கூப்பிட போகிறாரு ஐயா. உட்காந்தவுடனே என்னத்தடா திங்கன்னு கேள்வி கேட்பார். சரி ஜாதி, இந்த ஜாதி, அடுத்த ஜாதியை கூப்பிடுவார். நீ என்னத்தடா திங்க? நான் இதைத்தான் திங்கம்மா. அப்போ அடுத்தாப்பில் கேட்பார் ஐயா கேட்பார். நீ என்னடா திங்க, எந்த ஜாதி என்னடா திங்க? ஐயா நான் இதைத்தான் ஏன் சாப்பிடுவேன், காய்கறி இதை உயிர் பலி உன்னை யாரா சாப்பிட சொன்னால் அந்த கேள்வி கேட்பார். அப்போ நீ போட்ட இட்டதை நரகளை சாப்பிடியாடான்னு ஐயாவே கேட்பார். சாப்பிடியாடா? ஜாதி வச்சுருக்கீல்ல, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கண் இருக்குது, எல்லாம் நாம் படைச்சி விட்ருக்கேன். எதுக்குடா இந்த சேட்டை பண்ணுதியா ஆணும் பெண்ணும்? இயற்கையில் போனால் செயற்கையில் எதுக்குடா போறியா? அப்போ பூமியை எதுக்குடா அழிச்சு வச்சுருக்கியா? அப்போ எல்லாம் ஆதார கார்டில் பூரா காட்டு, நான் பேப்பர் கணக்கு நான் எடுக்க மாட்டேன். விவசாயம் பண்ணியிருக்கேன் சாப்பிட்ருக்கியா? அதான் கேட்பார். விவசாயம் இருக்கிற ஆடைக்கு வேணால் அது என்னம்மா கொடுத்து வாங்கியிருப்பான் பண்ணிருப்பான் பாரு. அது இங்கே பாரு குருவிகள் அதே சந்தோஷமாக கேள்வி கேட்கு. எங்களையெல்லாம் தின்னானே ஐயா போடுதார் கணக்கு. இறப்பெட்டி போட்டார், நோயை போட்டார், கீழே வெதர்களுக்கு வீங்கும் போட்டார் ஐயா. அது சந்தோஷமாக இருக்குது. குருவி பறவைகள் அதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பேழை போட ஜாதி இப்போ ஜாதி கணக்கு எடுக்காரு. ஜாதி வச்சது இப்போ சிக்கல்ன்ட்டார். இவனுங்களுக்கு சிக்கல், அரை ரூபா சிக்கல், பல கோடி உள்ளவன் சிக்கல், அடுத்தாப்புல கீழே வார்டு வரைக்கும் எல்லா அவனுக்கும் சிக்கல். இந்த ஒரே பதிலில் அனைத்தும் தூக்கி ஆதார கார்டு ரேஷன் கார்டு தூக்கி உள்ளே கொண்டு வருவார். ஜாதியா வாங்கடா வாங்கடா, என்னடா ஜாதிங்க வாடான்னு நீதிமன்றம் கோர்ட்டுக்கு எழுப்பார். கைலாசத்தில் கோர்ட்டில் போட்டார்ப்பா. நீதி அரசர் கணக்கு இட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியா